தளியில் தேசிய காங்கிரஸ் விவசாய அணி ஒருங்கிணைப்பாளர் பதவி நியமனம். பார்கவ் அவர்களுக்கு மாநில தலைவி கௌரவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தளியை சார்ந்த டாக்டர் பார்கவ் தேசிய காங்கிரஸ் விவசாய அணி ஒருங்கிணைப்பாளர் நியமனம். இவருக்கு மாநில தலைவி ஹசீனா சையத் பொன்னாடை போர்த்தி வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட மகளிர் அணி தலைவி சரோஜம்மா மற்றும் துணைத் தலைவி லலிதா அவர்கள் மாநில தலைவி ஹசீனா சையத் அவர்களை வரவேற்று பொன்னாடை போர்த்தி பூக்கள் பழங்கள் கொடுத்து சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி தலைவி சரோஜம்மா, துணைத் தலைவி லலிதா, ஒன்றிய தலைவி கன்னியாகுமரி, ஒன்றிய தலைவர் சீனிவாச ரெட்டி, தளி ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக தளி பேருந்து நிலையத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா அலையன்ஸ் கூட்டணி திமுக தலைமையில் காங்கிரஸ் கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக மக்களுக்கு பெரும் நன்றி. நேற்று டெல்லியில் CWC மீட்டிங், அதாவது காங்கிரஸ் காரியக்குழுவில் அன்னை சோனியா காந்திஜி அவர்கள் மீண்டும் CPP-யாக காங்கிரஸ் பார்லிமெண்டரி பிரசிடென்டாக அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று நாட்டில் பாஜகவை முற்றிலுமாக மக்கள் ஒதுக்கியுள்ளார்கள், நிராகரித்து உள்ளார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை. அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படி என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்களோ பாஜக முக்த் தென்னிந்தியா என்று முதலில் பாஜகவை தென்னிந்தியாவிலிருந்து ஒழித்து கட்டினார்கள். இப்போது இந்தியா முழுக்க இது போன்றவே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக அவர்கள் பெரிதும் நம்பியிருந்த UP, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து அவர்களுக்கு இந்த சரியான அடி கிடைத்திருக்கிறது என்பதுதான் மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம். முக்கியமாக வட இந்தியாவில் வட இந்தியர்கள் அவர்களை நிராகரித்துள்ளார்கள். அயோத்தி அவர்களை நிராகரித்துள்ளது. இதற்கு என்ன காரணம் என்றால் அவர்களுடைய தொடர்ச்சியான சிறுபான்மையினர் எதிர்ப்பு, அவர்களுடைய தொடர்ச்சியான பட்டியலினத்தவர்களின் எதிர்ப்பு, அவர்களின் தொடர்ச்சியான பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கடுமையான விஷயங்களிலும் பெண்கள் கேவலப்படுத்தப்பட்ட போதும், பெண்கள் கற்பழிக்கப்பட்ட போதும் பெண்களுக்கான ஒரு குரலாக என்றுமே பாஜக ஒலிக்கவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. மாண்புமிகு பாரத பிரதமர் என்று கூறக்கூடிய நமது மாண்புமிகு பாரத பிரதமர் தன்னுடைய மாண்பை எல்லாம் இழந்து பிதற்றிக் கொண்டிருந்தார். போன அரசியல் களங்களில் நீங்கள் அதை பார்த்தே இருப்பீர்கள். முக்கியமாக மணிப்பூரில் பெண்கள் துயிலுரித்து நடு ரோட்டில் ஆடையின்றி அவர்கள் நடத்தப்பட்ட போது, அவர்கள் கற்பழிக்கப்பட்ட போது கூட பாரத பிரதமர் அங்கு செல்லவில்லை. அவர்களிடம் அவர்கள் குறையும் கேட்கவில்லை. அவர்களுக்கு குறை இழுத்தவர்களும் தண்டிக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. இது போலவே சாக்ஷி மல்லிக் நமது நாட்டிற்கு ஒலிம்பிக் பதாகைகள் வாங்கி கொடுத்த நம்மளுடைய தங்க மங்கைகள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். நம்முடைய அண்டை மாநிலமான ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கர்நாடகாவில் ஹசன் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினரான பிரஜ்வல் ரேவண்ணா அவர்கள் அந்த கொடூரனை, காம கொடூரன் எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 3000 வீடியோக்கள் அளவுக்கு பெண்களை சிதைத்து எடுத்திருந்த அந்த காம கொடூரனுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்தார். ஆனால் மக்கள் அவனை நிராகரித்து உள்ளார்கள். அங்கு காங்கிரஸ் உடைய எங்களுடைய கேண்டிடேட் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார். இது போன்ற ஒரு சூழலை இந்தியா முழுக்க நிலவுகிறது. அவர்கள் ஒன்றும் ஒரு பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விடவில்லை. வெறும் 2% வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர்களின் கூட்டணி, இந்திய கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரும் பலம் கிடைத்துள்ளது, மக்களின் பலம் கிடைத்துள்ளது. ஜனநாயகத்திற்கு இது கிடைத்த மிக பெரும் வெற்றி. இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் மேலும் மக்களுடைய நம்பிக்கையை எடுக்கும் வகையில், மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பெருக்கும் வகையில் நாங்கள் பெருகெடுத்து எங்களால் முடிந்த மக்கள் சேவையில் நாங்கள் ஈடுபடுவோம். எந்த ஒரு காலகட்டங்களில் காங்கிரஸ் மட்டுமே மக்களுக்கு ஒரு நல்ல செயல்களை செய்து வந்துள்ளது. நாட்டிற்காக நாங்கள் சேர்த்து வைத்த வளங்கள்
இந்த இந்திய திருநாட்டிற்காக நாங்கள் சேர்த்து வைத்த வளங்கள் எய்ம்ஸ் ஆகட்டும், ஏர் இந்தியா ஆகட்டும், எல்ஐசி ஆகட்டும், இதையெல்லாம் வித்து தின்னவர்கள் பாஜக. ஆனால் நாங்கள் இன்று ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு எதிர்க்கட்சியாக அமர்ந்துள்ளோம். மக்கள் கொடுத்த தீர்ப்பின் பிரகாரம் நாங்கள் சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சியாக பாராளுமன்றத்தில் மீண்டும் மீண்டும் எங்களின் இளம் தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களின் தலைமையில் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் பார்கவ் என்னும் நான் 3 மாதங்களுக்கு முன்பு ஓபிசி பிரிவின் மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன். அதற்கு பிறகு நம்முடைய லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயின் மூலமாக நம்முடைய பாரத் ஜோடோ யாத்ரா, நியாய் யாத்ரா ஆகிய 2 பிரிவுகளுக்கும் நேஷனல் கோஆர்டினேட்டராக பரிந்துரை செய்துள்ளார். அதற்கு பிறகு நம்முடைய லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயினுக்காக கர்நாடக மாநிலத்தின் ஆசன், தும்கூர், சிக்மங்களூர், உடுப்பி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ஏஐசிசி ஓபிசி பிரிவின் அப்சர்வராக பரிந்துரை செய்தார். அதற்கு பிறகு நான் 3 மாவட்டங்களிலும் கடினமாக உழைத்தேன். ஆனால் பல இன்னல்களுக்கு பிறகு ஆசனில் பல 20 வருடங்களாக பாஜக ஜேடிஎஸ் ஆட்சி செய்யும் ஆசன் பகுதியை இந்த வருடம் நாங்கள் காங்கிரஸ் படிச்சிருக்கிறோம். அது எனக்கு மிகவும் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாமல் தமிழக முதல் ஹிமாச்சல் வரை 13 ஸ்டேட்ஸ் எலெக்ஷன் கேம்பெயினுக்காக நான் ஒர்க் பண்ணேன். நம்முடைய உத்தரப்பிரதேஷ் ஆகிய ராப்ரேலி நம்முடைய தலைவர் செல்ல தலைவராகிய ராகுல் காந்தி ஆகிய அவர் லோக்சபா அவருடைய கான்ஸ்டியூன்சில ஒர்க் பண்ண அவர் வின் பண்ண செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் எனக்காக இன்று நான் லோக்சபா எலெக்ஷனுக்காக இன்னல்களுக்கு பல வெற்றி பெறுவதற்காக நம்முடைய நேஷனல் லீடர்ஸ் எல்லாம் நான் எனக்காக கொடுத்த நம்முடைய கிசான் பிரிவின் நேஷனல் கோஆர்டினேட்டராக பரிந்துரை செஞ்சுருக்காங்க. அதற்கு நான் கடினமாக உழைப்பேன். அவங்க கொடுத்துருக்கிற வாய்ப்பை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு நம்ம டெல்லியில் எனக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க நம்முடைய மாநில தலைவி மேடம் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ன வேணும் நீ பண்ணு, உனக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் நம்முடைய மாவட்ட தலைவி மேடம் சொன்னாங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி முக்கியமா அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவோட தொகுதியில அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவை தோற்கடிக்கிறதுக்கு இவங்களுடைய டீம் ரொம்ப கடுமையா வேலை செஞ்சு ஆசன் மாவட்டத்தில் நான் தான் இருந்தேன். அதற்காக நான் உழைச்சதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த ஒரே வெற்றி அந்த ஆசன் வெற்றி தான். அதுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டத்துடைய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அண்ணா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு. அவருக்காக உழைச்சி நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்முடைய அக்கா இருக்காங்க, நம்ம மகிழா காங்கிரஸ் பிரசிடென்ட் அக்கா, அவங்க கூட சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணி தமிழ்நாட்டிலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வெற்றி மாவட்டமாக நாம் கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட நம்முடைய கிருஷ்ணகிரியில் 6 தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் டிஎம்கே கூட்டணியோடு இணைந்து தமிழ்நாடு 234 தொகுதிகளிலும் டிஎம்கே காங்கிரஸ் வெற்றி பெறும். இதுவரைக்கும் வாய்ப்பு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் 7 எழுத்தில் விடைபெறுகிறேன். 5 எழுத்தில் வணக்கம், 3 எழுத்தில் நன்றி. வாழ்க காங்கிரஸ், வளர்க காங்கிரஸ். ஜெய்ஹிந்த்.